Hi guys, லாஸ்ட் செஷனில் வந்து மாஸ்டர் டீட்டெயில் ஃபார்ம்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். ஸோ அதோட கண்டினியூவேஷனாக ஜெனரேட்டிங் பிரைமரி கீ அப்புறம் ஃபார்ம் பேஜ் ஆப்ஷன்ஸ்லாம் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ லாஸ்ட் செஷன் வீடியோ பார்க்காதவங்க யூடியூப்பில் கிரியேட் மாஸ்டர் டீட்டெயில் ஃபார்ம் இன் ஆரக்கிள் ஏபிஎக்ஸ் அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருங்க. ஸோ அந்த வீடியோ வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஜெனரேட்டிங் பிரைமரி கீ அப்படின்னா என்னன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வாட் இஸ் பிரைமரி கீ அப்படின்னா, பிரைமரி கீ அப்படிங்கிறது வந்து நம்ம ஒவ்வொரு டேபிளுக்கும் ஒவ்வொரு ரெக்கார்டுக்கும் ஒரு யூனிக்கான கீ. ஓகேங்களா? ஸோ அந்த கீ வந்து எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ஸோ அதுக்காக என்ன பண்ணினேன் அப்படின்னா, apex.oracle.comல ஆப்ஜெக்ட் ப்ரௌசரில் இப்போ ஒரு டேபிள், ஓகேங்களா? ஸோ ஏதாவது ஒரு டேபிள் எடுத்துக்கங்க. இப்போ டிபார்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு டேபிள் எடுத்துக்கங்க. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டில் இந்த டிபார்ட்மெண்ட் ஐடி அப்படிங்கிறதான் வந்து நம்ம பிரைமரி கீயாக இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கான இந்த டிடிஎல் கமெண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த நம்பர் வந்து ஐடி ஜெனரேட்டட் வேல்யூ, ஓகேங்களா? ஸோ இந்த பிரைமரி கீ, ஓகேங்களா? இந்த பிரைமரி கீ டிபார்ட்மெண்ட் ஐடி அப்படின்னு நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகிடுது. ஸோ பிரைமரி கீ அப்படின்னு சிம்பிளாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த டேபிளில் ஒவ்வொரு ரெக்கார்டும் யூனிக்காக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் அந்த பிரைமரி கீ அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ நம்ம அபெக்ஸ் ஃபார்ம்ஸில் நெக்ஸ்ட் வந்து ஃபார்ம் பேஜில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நான் ஏற்கனவே வந்து ஃபார்மில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் ப்ரீவியஸ் வீடியோலேயே அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ எதில் பார்த்தீங்க அப்படின்னா, கிரியேட் ஃபார்ம் என்ன ஆரக்கிள் ஏபிஎக்ஸ் அப்படிங்கிறது, ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார்ம் எப்படி கிரியேட் பண்ணணும், ஃபார்மில் உள்ள ப்ராப்பர்ட்டிஸ்லாம் என்ன அப்படிங்கிற டீட்டெயில் வந்து கம்ப்ளீட்டாக அதில் அப்டேட் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோ வந்து ஓகே, அடுத்து ரன்னிங் மாஸ்டர் டீட்டெயில் ஃபார்ம் அப்படிங்கிறது, ஓகேங்களா? ஸோ நம்ம மாஸ்டர் டீட்டெயில் ஃபார்ம் எப்படி அப்படிங்கிறத நம்ம ப்ரீவியஸ் வீடியோலேயே நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸில் பேஜை ரன் பண்ணுறோம், ரெக்கார்டு வந்து ஒரு மாஸ்டர் ஒரு டீட்டெயில் எப்படி என்ட்ரி பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து நம்ம அந்த வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து அதில் வந்து உங்களுக்கு டேட்டா என்ட்ரி பண்ணி காட்டுறேன். ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். கஸ்டமர்ஸ் அப்படிங்கிற அப்ளிகேஷன்ஸில் போயிட்டு சேல்ஸ் மாஸ்டர் டீட்டெயில், ஓகே. நேற்று இந்த ப்ராடக்ட்டை வந்து நம்ம பேஜ் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் மாஸ்டர், இது சேல்ஸோட டீட்டெயில்ஸ், ஓகேங்களா? இப்போ நம்ம அடுத்தடுத்த ரெக்கார்டு எப்படி கிரியேட் பண்ணுறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இன்றைக்கி தேதியில் ஒரு ரெக்கார்டு கிரியேட் பண்ணுறேன். ஹூ இஸ் த கஸ்டமர் டோட்டல் பேமெண்ட் மெத்தடு கார்டு, ஸோ சம்திங் இதை நான் என்ட்ரி பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதோட ப்ராடக்ட் ஐடினா என்ன, எவ்வளோ வாங்கணும், உங்களுக்கு ரெக்கார்டு வந்துச்சு, ஓகேங்களா? ஓகே, ஸோ மாஸ்டர் ரெக்கார்டு சேவ் பண்ணதுக்கு வந்து நம்ம எப்பவுமே நிறைய சேவ் பண்ணணும். நான் ஃபஸ்ட்டு ரெக்கார்டை செலக்ட் பண்ணுறேன், அதுக்கான ரெக்கார்டு வருது. செகண்ட் ரெக்கார்டை செலக்ட் பண்ணுறேன், கீழே ஆட்டோமேட்டிக்காக அதோட ரெக்கார்ட்ஸ் வந்து நமக்கு வந்து ப்ரிவியூ வருது, ஓகேங்களா? ஸோ இதுதான் மாஸ்டர் டீட்டெயில் ஃபார்ம் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம ப்ரொசீஜர் பேஸ்டு ஃபார்ம் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்.